வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை, குரோதி வருடம் மார்கழி மாதத்தில் இது முதல் திருநாள். இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை, திதி தேய்பிறை பிரதமை, மதியம் 1:32 வரை, அதன் பின் த்விதியை. யோகம் சித்த அமிர்த யோகங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய விசேஷம், இன்றைய தினம் தமிழ் மாத பிறப்பு. இன்று முதல் மார்கழி மாதம் ஆரம்பம். அதாவது இதை கோயில்களெல்லாம் அதிகாலையிலேயே கோயிலை திறந்துருவாங்க. தனுர் மாத பூஜை அப்படிம்பாங்க. தனுர் மாத பூஜை இன்று முதல் ஆரம்பம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 வரை, குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் நண்பகல் 12 முதல் 2 வரை, பிற்பகல் 3 முதல் 4 வரை, மாலை 6 முதல் 9 வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சகத்தில் புதன், தனுசில் சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று முதல் மார்கழி 1. பொதுவாகவே குழந்தைகளெல்லாம் வீட்டில் இருக்கிறவங்க, சின்ன குழந்தைகளெல்லாம் 6 மணிக்கு எழுந்திருக்கிற குழந்தைகளை கூட 4 மணிக்கே எழுந்து குளித்து கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லி ஒரு பழக்கத்தை அந்த காலத்தில் ஏற்படுத்துவாங்க. அதில் வைஷ்ணவ திவ்ய தேசங்களில் இல்லை வைஷ்ணவ ஆலயங்களில் ஆண்டாளோட சன்னதி இருக்கும். அதில் போய் எல்லோரும் ஆண்டாளுடைய பாசுரங்களை பாடிட்டு வருவாங்க. இது சைவம் வைணவம் இது ரெண்டுமே இந்த மாதங்கள் எந்த கோயிலாக இருந்தாலும் அதிகாலையிலேயே நார்மலாக திறக்கக்கூடிய நேரத்தை விட சீக்கிரம் திறந்துருவாங்க. அதில் இந்த மார்கழி மாதத்துலேயே ஒரு பழக்கம், கோயிலுக்கு போகணுங்கிற ஒரு பழக்கத்தை தான் நம்மளுடைய முன்னோர்கள் ஏற்படுத்தினாங்க. என்னுடைய குருநாதர் சொல்லுவார், பக்தி என்பதை பழக்கப்படுத்திக்கொள் அப்படிம்பார். அது எப்படி பழக்கப்படுத்தி கொள்வது அப்படின்னா, காலையில் எழுந்தவுடனே காஃபி குடிக்கிறோம், அதற்கு முன்னாடி பல் தேய்க்கிறோம். இது எல்லாமே நம்ம டிஃபால்ட்டாக செய்கிறோம். அப்போ இதுக்கு ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட்டுன்னு ஒன்றும் கிடையாது. ஆனால் இது செய்தால் தான் அடுத்த காரியங்களை மூவ் பண்ணுற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை நெறிமுறைகளில் அது ஒரு சட்டத்திட்டம் மாதிரி அது உருவாகி அது மாறிடுச்சு. அப்போ நம்ம தெரியாமையோ அதை செஞ்சிட்ருக்கோம். அப்போ இது மாதிரி கோயிலுக்கு போவதை அதிகாலையில் எழுந்து செய்யணும் அப்படின்ற ஒரு பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தினோம்னா பக்தி என்பது தானாக வந்துடும். அதற்காக தான் இந்த மாதிரியான திருப்பாவை திருவெம்பாவையெல்லாம் பாடி நம் குழந்தைகளுக்கு ஒரு பக்தி நெறியை கொண்டு வந்து கொடுக்கணும். இதை நம்ம செய்ய தவறுறோம். அதனால தான் இன்றைக்கி சில அந்நிய சக்திகள் உள்ளே புகுந்து நம்மளுடைய சனாதன தர்மத்தை கெடுக்கிறாங்க. சில படிப்புக்காக நம்ம வேறு ஒரு சில இடங்களுக்கு அவங்கள அனுப்புகிறோம். கல்வி தான் முக்கியம்னு நினைக்கிறோம். அந்த கல்வி நிறுவனங்கள்லேயே சில தவறான போதனைகள்லாம் வந்துடுது. நம்ம குழந்தைகளுக்கு எது சரி எது தவறுன்னு தெரியாமல் போயிடுது. அவர்களுக்கெல்லாம் நம்மளுடைய பக்தியை சொல்லி, நம்மளுடைய ஆச்சாரியர்கள் சொல்லிக் கொடுத்த விஷயங்களெல்லாம் நம்மளும் சொல்லி அவர்களை வளர்க்கணும். இந்த மாதத்தில் ஆண்டாளை வழிபடுவது சிறப்பு. மேஷராசிக்காரர்களுக்கு அற்புதமான நாள், ரொம்ப பிரமாதமாக இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் வெற்றிகரமாக நடக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன். 3க்குடையவர் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில். 8ஆம் இடத்திலிருந்து புதன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 2க்குடைய கிரகம் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில். 10க்குடைய கிரகம் 11ஆம் இடத்தில். இப்படி ஒரு அற்புதமான அமைப்பு, ரொம்ப பிரமாதமான அமைப்பு.
இதுவும் ஒரு விதத்தில் விபரீத ராஜயோகம் தான். உங்களுடைய செல்வாக்கு, சொல்வாக்கு உயரும். உங்களுடைய முயற்சி வெற்றியடையும். உங்களுடைய சில தகவல்கள், நீங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் மக்களுக்கு போய் சேரும். இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது கம்யூனிகேஷன் அப்படிம்பாங்க ஜோதிடத்தில். நீங்கள் என்ன சொல்லலாம்னு மற்றவங்களுக்கு அது ஏற்றுக்கணும். சில கருத்தை எடுத்து வச்சாங்கன்னா மற்றவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் எதை சொன்னீங்கனாலும் அது மற்றவர்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய கருத்தாக இருக்கும். அப்போது சகோதர உறவு மேம்படும். சகோதர சகோதரிகளால் நன்மை நடக்கும். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் குடும்பத்தில் நடக்கும். குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். வெற்றிகரமான ஒரு நல்ல நாள் இது. ரிஷபராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன், 2க்குடைய கிரகம், 7ஆம் இடத்தில் குருவின் பார்வையில். ரொம்ப அருமையான நாள் இன்றைக்கி. எல்லாம் நன்மையான விஷயத்தில் இன்றைக்கி உங்களுடைய சிந்தனைகள் இருக்கும். உங்கள் செயல்பாடுகள் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும். திடீர் வரவு உண்டு. அது பணவரவு. திடீர் வரவாக பணவரவு உண்டு. எல்லா காரியங்களும் வெற்றிகரமாக செய்து காட்டி இன்றைக்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல் டேவாக நீங்கள் மாற்றி காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள். நல்ல சிந்தனை மேலோங்கும். உங்களுடைய நீண்ட நாள் திட்டங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு சிறப்பான நாள். கொஞ்சம் இன்றைக்கி செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கும். வயிறு, உடம்பு சம்பந்தப்பட்ட உபாதைகள் சிலருக்கு வந்து நீங்கலாம். கொஞ்சம் பண செலவு, பொருள் விரயம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆகலாம். சற்று யோசித்து நிதானித்து தான் எல்லா செயலையும் செய்ய வேண்டிய நாள். கவனமாக இருக்க வேண்டிய தினம். கடகராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி சந்திரன் 12ஆம் இடத்தில், 12ஆம் வீட்டிற்கு அதிபதியான புதன் செவ்வாயின் வீட்டில். செவ்வாய் உங்கள் ராசிக்குள், அதாவது நீங்கள் வந்து சந்திரனின் வீடு, அப்போ அது உங்களுடைய வீடு. அந்த சந்திரன் புதனின் வீட்டில் இருக்கார். புதன் செவ்வாயின் வீட்டில் இருக்கார். செவ்வாய் உங்கள் வீட்டிற்குள் அமர்ந்திருக்கார். அப்படிங்கிறது இதுவும் ஒரு விதமான நல்ல அமைப்பு தான். இன்றைக்கி வந்து உங்களுக்கு சுப செலவுகள் அப்படின்னு சொல்கிற அளவில் நடக்கலாம். சில சுப விரயங்கள் ஏற்படலாம். கோயில் திருப்பணி, கோயில் ஆலயங்கள், அதற்காக ஏதோ ஒரு டொனேஷன் இந்த மாதிரி கொடுத்து அதனால் மனம் திருப்தி அடையும். சிலருக்கு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பயணத்தாலும் நன்மை ஏற்படும். இது ஒரு சிறப்பான நாள். சிம்மராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி இது காலம் வரைக்கும் 4ஆம் இடத்தில் இருந்தார். இப்போது 5ஆம் இடம் சென்று விட்டார். தனுர் ராசிக்குள் சென்று விட்டார். இன்றைக்கி இது ஒரு நல்ல நாள். தனுர் ராசிக்குள் சூரிய பகவான் வந்து குருவின் வீட்டிற்கு போய் அமர்ந்திருக்கார். இந்த குரு வீட்டில் சூரியன் அமர்வது என்பது ஒரு நல்ல விஷயம். இன்றைக்கி வந்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும். இந்த மாதத்திலேயே நடக்கும். தனுர் மாதம்னு சொல்லக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதற்கு வாய்ப்பு உண்டு. என்ன நல்ல விஷயம் இந்த மாதத்தில் நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ப்ரமோஷன் கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கு ஒரு மாற்றம் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம், முன்னேற்றம் எல்லாம் நடக்கக்கூடிய விஷயம். உங்களுடைய தொழில் சார்ந்த முயற்சிகள் வெற்றியடையும். நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்திற்குரிய கிரகம் தொழில் ஸ்தானத்தில், 9ஆம் இடத்தில் குரு, 10ஆம் இடத்தில் சந்திரன், 11ஆம் இடத்தில் செவ்வாய் அப்படிங்கிற அமைப்பில் கிரகங்கள் அமர்ந்திருக்கு. விரயஸ்தானத்திற்கு அதிபதியான சூரியன் இப்போது 4ஆம் இடத்தில். அதனால் இந்த கிரக அமைப்பு எல்லாமே உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்தில் நிறையா முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். இன்றைக்கி நிறைய பேருக்கு இன்றைக்கி வந்து புது விதமான உணவுகள், அது வரைக்கும் நீங்கள் சாப்பிடாத சில உணவுகளை சாப்பிட்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். இப்போ இந்த கோயில்கள்லாம் அக்கார வடிசல் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம தினம் அன்றாடம் பார்க்கக்கூடிய விஷயம் கிடையாது. அந்த மாதிரி ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு உணவை சாப்பிடக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும். இது ஒரு நல்ல நாள். துளாராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து கிரகங்கள் நல்ல விதத்தில் அமர்ந்திருக்கு. அதில் உங்கள் ராசி அதிபதி 4ஆம் இடத்தில் இருப்பது, 4க்குடைய கிரகம் 5ஆம் இடத்தில் இருப்பதெல்லாம் மிகச்சிறப்பான யோகம். சனி பகவான் உங்களுக்கு வந்து யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம். உங்கள் ராசியில் தான் அவர் உச்சமாவார். அந்த சனியும் சுக்கிரனும் நட்பு கிரகங்கள். இப்போ ராசி அதிபதியாக சுக்கிரன் 4ஆம் இடத்தில்,
சனி பகவான் வீட்டில் அமர்ந்து வீடு கொடுத்த சுக்கிரன், வீடு கொடுத்த சனி, சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த சனி, அதற்கு 2ஆம் இடத்துல இப்படி ஒரு அமைப்பு உங்களுக்கு அடுத்த யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குருவால் பார்க்கப்பட்டு, லாபஸ்தானத்துக்கு உரிய கிரகம் சூரியன் அவர் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். இது எல்லாமே மிக மிக சிறப்பான யோகம். நிறைய பேர் உங்களுடைய நட்புகள், சொந்த பந்தங்கள், விலகி சென்றவர்கள்லாம் இப்போ உங்களோட நல்லிணக்கமாக உறவாட வருவாங்க. இப்போது பயன்படுத்திக்கோங்க, அவ்வளோதான். இது ஒரு நேரம், உங்களுக்கான பொற்காலம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரக அமைப்பு துளாராசிக்காரர்களுக்கு மிக அருமையாக இருக்குது. வெற்றி திருநாள் அப்படின்னு சொல்லலாம். இல்லை, இந்த மாதமே வெற்றிக்கான மாதம்னு சொல்லலாம். மார்கழி மாதம் சிறப்பான மாதம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கார். ஆனால் 8ஆம் இடத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிற அதே நேரத்தில் சந்திரனுக்கு வீடு கொடுத்த புதன் உங்கள் ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கார். அதனால் குருவால் பார்க்கப்படுகிறார். அதனால் இன்றைக்கி எப்படியாவது உங்களுக்கு காசு பணம் வரும், வருமானம் வரத்துக்கான நாள். திடீர்னு பணம் வரும், பெரிய பணம் வரும், பல்காக பணம் வரப்போகுது இன்றைக்கி. ஆனாலும் எச்சரிக்கையாக இருக்கணும். நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் வருதுன்னா கூடவே ஏதாவது ஒரு கெட்ட விஷயங்களும் வரலாம். அதனால் அதில் அக்கறையாகவும் அதில் கவனமாகவும் இருக்கணும். இந்த நாள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். தனுசு ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம். அது எல்லாருக்குமே 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் தான். அதில் தனு ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடம் என்பது சூரியனின் வீடு. அந்த பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இப்போ இந்த மாதம், மார்கழி மாதம் உங்கள் ராசிக்குள்ளே தான் இருப்பார். அது ஒரு சிறப்பான ஒரு யோகம். 9ஆம் வீட்டிற்கு அதிபதி உங்கள் ராசிக்குள், 10ஆம் வீட்டிற்கு அதிபதி அவரே தான் புதன், அவர் 7க்குடையவர். அவரும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல குருவின் பார்வையில். அதனால் இன்றைக்கி தொழில், உத்தியோகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தந்தையின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்களால் உங்கள் தந்தைக்கு மகிழ்ச்சி, தந்தையால் உங்களுக்கு நன்மை, தந்தை வழி உறவுகளால் ஆதாயம். இது ஒரு சிறப்பான யோகம் அப்படி தான் சொல்லணும். கோயில், ஆலயங்கள், வழிபாடுகள், அதன் மூலம் நன்மைகளும் நடக்கும். சிறப்பான எதிர்காலத்திற்குரிய மாதமாக இருக்கும் இந்த மாதம். ரொம்ப பெரிய நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான மாதமே அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நினைவாகக்கூடிய ஒரு நேரம். தந்தையின் புகழ், தந்தையின் ஆரோக்கியம், தந்தைக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், நீண்ட நாளாக சில பேர் சொத்து தகராறு இந்த மாதிரி ஏதோ இருக்குது, தந்தை வழி விஷயங்களில் வரலான்னு நினச்சிட்ருப்பாங்க. அது எல்லாமே சரியாகும். ஆரோக்கியம் உங்களுக்கும் நல்லாயிருக்கும், உங்கள் தந்தைக்கும் நல்லாயிருக்கும். சிறப்பான நாள். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம், மார்கழி மாதமே ஒரு சிறப்பான மாதம். பொதுவாக நம்ம மாத ராசி பலன் போடுவோம். இந்த மாதம் நம்மளால் போட முடியல, வேலையின் காரணமாக. சென்ற ஆண்டுகள்லாம் போட்டிருக்கோம், நம்மளுடைய யூடியூப் சேனலில் இருக்குது. பொதுவாக சூரியன் ஒரு நன்மை செய்யாத கிரகம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு. அவர் உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி, அவர் 8க்குடையவர். இந்த சூரிய பகவான் இந்த மாதம், மார்கழி மாதம் 12ஆம் இடத்துல இருப்பார். அதனால் அது ஒரு நன்மை. ஆனால் அடுத்த மாதம் தை மாதம் பிறக்கும். அப்போது பொதுவாக தை மாதம் எந்த மகர ராசிக்காரர்களுக்கு அந்தளவுக்கு விசேஷமாக இருக்காது. இது மாத பலனில் சொல்லுவோம். ஆனால் இப்போ தினப்பலனில் அது ஒரு சின்ன ஒரு நினைவூட்டல். இப்போ இந்த மாதத்துக்கு உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். 12ஆம் இடத்துல சூரியன், அஷ்டமாதிபதி 12ஆம் இடத்தில் இருப்பதே ஒரு சிறப்பு. சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கிறனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நம்ம இது வரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள், நமக்கு நடக்காது அப்படின்னு கைவிட்ட காரியங்கள் கூட இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கும். ஆனால் ஒரு எச்சரிக்கையோடு நம்ம இருக்கணும். தை மாதம் சரி இருக்காது அப்படிங்கிறதுனால அடுத்த மாதம் செய்யக்கூடிய சில நல்ல விஷயங்கள் ஏதாவது இருக்குன்னா அது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த மாதம் நம்ம செய்து முடிக்கணும். ராசிக்குள்ளேயே சுக்கிரன் இருக்கார், அது ஒரு நல்ல விஷயம். ராசி அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கார், அதுவும் நல்ல விஷயம். அதனால் இது எல்லாமே உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய விஷயங்கள். தொழில், வர்த்தகம், பயணம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். வீடு கட்டுற யோகம் நிறைய பேருக்கு உண்டு. வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் வரும். இடம் வாங்கி வீடு கட்டி அதில் குடிபோகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிறப்பான நாள், மாதம் எல்லாமே.
கும்பராசிக்காரர்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நாள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு நாள். கோர்ட்டு கேஸு வழக்கு அதிலெல்லாம் ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். பொதுவாக இந்த சனி வீட்டில் பிறந்தவர்களுக்கு சூரியனால் ஒரு பெரிய அளவில் நன்மை இருக்காது. அதே மாதிரி சூரியனுக்கும் சனிக்கும் சரியான ஒரு உடன்படிக்கை இல்லை. அப்படிங்கிறனால சூரியன் சனி சேர்க்கையோ பார்வையோ இருக்கிற போது ஒரு சரியான விஷயங்கள் இருக்காது. இந்த சனி பகவானுக்கு மகரம் ஒரு வீடு, கும்பம் ஒரு வீடு. கும்பத்திற்கு 7ஆம் அதிபதியாக சூரியன் வந்து அந்த சூரிய பகவான் இப்போது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். பொதுவாகவே 11ஆம் இடத்திற்கு சந்திரனோ சூரியனோ வந்தால் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு நன்மை நடக்கும். அப்போ இந்த மார்கழி மாதம் ஃபுல்லாகவே கும்பராசிக்காரர்களுக்கு தினம் தினம் நல்ல விஷயங்கள் தான், நல்லது தான் நடக்க போகுது. அதிக அளவில் நன்மை நடக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கும். இந்த நாளும் அதற்கான ஒரு நாள். அப்போ நீங்கள் என்னென்னலாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான முயற்சி எடுத்தால் சிறப்பான விஷயங்கள் நடக்கும். யோகம் நிறைந்த நல்ல நாள், யோகம் நிறைந்த நல்ல மாதம். மீனராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் நன்மை செய்யாத ஒரு கிரகம், ஆறுக்குடைய கிரகம். ஆறுக்குடைய கிரகம் 10ஆம் இடத்திற்கு வந்தால் அது ஒரு நன்மை. அப்போ இந்த மாதமே மார்கழி மாதம் மீனராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும். அப்போ சூரியன் அப்படிங்கிற இந்த கிரகம் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது ஒரு நன்மை. 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன், 3 மற்றும் 8க்குடைய கிரகம் சுக்கிரன், அவர் 11ஆம் இடத்தில் இருப்பதும் சிறப்பு. அப்போ நன்மை செய்யாத கிரகங்கள் 10, 11ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது சிறப்பான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு. 12ஆம் இடத்துல சனி. அதனால் இது எல்லாமே வரிசையாக உங்களுக்கு நன்மையான விதத்தில் கிரகங்கள் அமைந்திருக்கு. விபரீத ராஜயோகம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும், மாதமாகவும் இருக்கும். இந்த மாதம் தொடங்கி ஒரு வாரத்துக்குள்ளேயே நிறைய உங்களுக்கு பாசிட்டிவ் சிம்டம்ஸ் தெரியும். மீனராசிக்காரர்களுக்கு சொத்து சுகம் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். சகோதர உறவுகள் மேம்படும். சகோதர சகோதரிகளால் ஆதாயம் கிடைக்கும். பல நாளாக நீங்கள் ஆசைப்பட்ட வெளிநாட்டு பயணம் இப்போ ஏற்படக்கூடிய மாதம். கல்யாணம் காட்சின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி குடும்பத்தில் சுப விஷயங்களுக்கான பேச்சுவார்த்தை நடத்தப்படும். நிறைய நல்லது நடக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய குழந்தைகளுடைய முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். நீண்ட நாளாக குழந்தை இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். நீண்ட நாளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நேரம். சிறப்பான யோகமான நல்ல நாள்.